LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரியும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியம் சதகத்துல்லா அப்பா. இன்னைக்கு நம்ம என்ன டுட்டோரியல் பார்க்க போறோம்னா பிளெண்டரில் வந்து வால்யூமெட்ரிக் லைட் ரேஸ் எப்படி உருவாக்குதான் பார்க்க போறோம். ஸோ வால்யூமெட்ரிக் லைட் ரேஸ் நான் ஃபர்ஸ்ட் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம சாதாரண லைட் இப்படி அடிச்சிங்கன்னா அது வந்து கீழே அந்த வெளிச்சம் வந்து கீழே விழும் கரெக்டாக. பட் வால்யூமெட்ரிக்னா என்னன்னா இப்போ நீங்கள் ஒரு காலையில் வந்து வீட்டில் வெயில் அடிக்கும்போது ஜன்னல் வழி அந்த லைட் ரேஸ் வந்து அப்படியே வரும் தெரியுமா. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து வால்யூமெட்ரிக் லைட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரேஸ் தான் நம்ம உருவாக்க போகிறோம். இது வந்து நான் ரீசெண்டாக வெளியிட்ட அந்த யூனா ஷார்ட் ஃபில்மோட ப்ரோமோ வந்து விட்டுருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால்யூமெட்ரிக் லைட் ரேஸ் வந்து வந்திருக்கும். ஸோ அந்த லைட் ரேஸ் வந்து பிளெண்டரில் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ டுட்டோரியலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டுட்டோரியலுக்கு போகலாம். ஓகே, இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது என்ன நான் சொல்லிடுறேன். பொதுவாகவே வந்து இந்த வால்யூமெட்ரிக் வந்து யூஸ் பண்ணனா நமக்கு சிஸ்டம் வந்து கொஞ்சம் ரெண்டர் பண்ணும்போது ஸ்லோவாகும், அதே மாதிரி ஒர்க் பண்ணும்போதும் ஸ்லோவாகும். என்னோட இதில் அப்படி ஆகலை, ஏன்னா எனக்கு வந்து கேமிங் லேப்டாப்புங்கனால அப்படி ஆகலை. பட் லோ எண்ட் பிசிலேயே வந்து இந்த மெத்தடை பண்ணலாம், பட் கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்கும். அதனால் ரெண்டர் பண்ணும்போது ஒரு சில டிப்ஸ் தேவைப்படும். அதனால் இந்த டுட்டோரியலோட கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம இந்த சீன் அதுலேருந்தே பண்ணுறேன் நான். அதாவது ஸோ அந்த ப்ரோமோ இருக்குல்ல, அந்த ப்ரோமோலேருந்தே நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரோமோட சீன் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சீன் செட்டப். நான் இப்படி தான் பண்ணியிருக்கேன், இங்கே பாருங்கள். ஸோ ஜஸ்ட் சிம்பிளாக, ரொம்ப மெனக்கெடலாம் இல்லை. இதில் உள்ள நிறைய அசட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் பர்சனலாக நான் சிஜி ட்ரேடரில் செஞ்சு போடுறதுக்காக நான் வச்சது. அதில் அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அந்த ஸ்பீக்கர்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணேன், ரொம்ப மெனக்கெடலாம் இல்லை. அந்த ரூமும் அப்படி தான் ரொம்ப சிம்பிளாக பண்ணது. ஓகே, ஸோ இந்த இதை வச்சு இப்போ இதில் வந்து நம்ம லைட் ரேஸ் வந்து எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு புது கலெக்ஷன் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். வந்து லைட்ஸ் வால்யூமெட்ரிக் லைட்ஸ்னு ஒரு குரூப் ஒன்று ரெடி பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் வந்து இந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு லைட்டு ஷிஃப்டியை கொடுத்து லைட்டு ஒரு ஏரியா லைட் வைக்கிறேன். நீங்கள் சன்லைட் வைக்கலாம், இல்லை ஏரியா லைட் வைக்கலாம், எது வேணாலும் வைக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஓகே, கஸ்டம் டிஸ்டன்ஸு கான்டாக்ட் ஷேடோஸ் ரெண்டு எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ கஸ்டம் டிஸ்டன்ஸ் என்னென்னா 40 மீட்டர் இருந்துச்சுன்னா 40 மீட்டர் வரைக்கும் தான் லைட்டு போகும், அதுக்கு மேலே அந்த இது போகாது. ஓகேங்களா. கான்டாக்ட் ஷேடோஸ் என்னென்னா ஷேடோஸ் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக வரும். இதை நீங்கள் டிசேபிள் பண்ணிங்கன்னா ஷேடோஸ் அந்த அளவுக்கு வராது. ஓகேங்களா ஃபைன். இப்போ நான் என்னை வந்து ரொட்டேட் பண்ணுறேன் 6x. ஒரு நிமிஷம், இந்த ஷார்ட்கட் எனேபிள் பண்ணி வச்சுக்கிறது. இது என்னென்னா நான் என்னென்ன கீ ப்ரெஸ் பண்ணுறேங்கிறது அப்போ தான் உங்களுக்கு கீழே டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ நான் இதை வந்து கரெக்டாக அப்படி கொண்டு வந்துடுறேன். இப்போ அந்த லைட்டை வந்து நாங்கள் கொண்டு வந்துட்டேன். பட் லைட் அந்தளவுக்கு வெளிச்சம் இல்லை. ஸோ அதனால் லைட்டோட இன்டென்சிட்டியை வந்து நான் கூட்டுறேன், பவரை வந்து அதிகப்படுத்துகிறேன். ஸோ அந்த இந்த ஷார்ட்கட் 3D மாடல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ஏன்னா அந்த டுட்டோரியல் நான் வந்து ஆல்ரெடி இதுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். தெரியாதவங்க நம்ம சேனலில் செக் பண்ணி போய்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் போய் பார்த்துக்கங்க. செய்யணும் நான் விருப்பப்படுறவங்க. ஓகேங்களா ஃபைன். இப்போ இதோட பவரை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதை டிசேபிள் பண்ணால் வெளிச்சம் இருக்காது, எனேபிள் பண்ணால் வெளிச்சம் இருக்கும். ஓகே, கொஞ்சம் கலரை வந்து மாற்றிக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ வந்து நமக்கு உள்ளே வந்து வெளிச்சம் வருது கரெக்டாக. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் மட்டும் தான் வருது. எங்கேயோ ஒரு லைட் இருக்குது, ஜஸ்ட் உள்ளே வந்து வெளிச்சம் வருது கரெக்டாக. ஆனால் எனக்கு இப்படி வேணாம், எனக்கு வந்து எப்படி வேணும்னா வால்யூமெட்ரிக்காக வேணும். அதே மாதிரி டிஸ்டன்ஸே வந்து நான் கொஞ்சம் அதிகப்படுத்துகிறேன். ஓகே, எனக்கு வெளிச்சம் வந்து என்ன மாதிரி வேணும்னா வால்யூமெட்ரிக்காக வேணும். ஸோ அதுக்கு தான் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கியூப் ஒன்று வைப்போம். இதில் வந்து ஒரு கியூப். இந்த கியூப் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் அப்படியே பெருசாக மூவ் பண்ணி பெருசாக்கிங்க. அதாவது உங்களோட சீன் இருக்குல்ல, சீன் செட்டப்பு அதை வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுற மாதிரி மூடிடுவோம் இந்த கியூப். அந்த கியூபுக்கு பேர் வந்து நான் வால்யூமெட்ரிக் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே ஃபைன். இப்போ நான் அந்த ரெண்டு ஸ்க்ரீனை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அதாவது டிஃபால்ட்டாக இப்படி இருக்கும் உங்களுக்கு, பட் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஷேடர் எடிட்டர் போயிட்டு இதில் கிளிக் நியூ மெட்டீரியல் கொடுக்குறேன். அந்த கியூபை செலக்ட் பண்ணி நியூ மெட்டீரியல் கொடுத்துட்டு வால்யூமெட்ரிக்னு நேமை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நேம் வந்து வால்யூமெட்ரிக்லாம் கொடுக்கணும் இல்லை, நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். பட் நான் நேமிங் கன்வென்ஷனுக்காக நான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஃபைன். இப்போ இதில் ரெண்டர் வியூ வந்துக்கிறேன். ஓகே, ரெண்டர் வியூ வந்துப்போம், கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். ஓகே, ரெண்டர் வியூ வந்துப்போம். ஸோ என்ன பண்ணுங்கன்னா இப்போ
இந்த பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப்னு ஒன்று இருக்குங்களா, இதை வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிவிட்டு ஷிஃப்டியே கொடுத்து வால்யூம் ஸ்கேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை கொண்டு இந்த வால்யூமில் கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், ஃபுல்லாக புகை மூட்டை மாதிரி இந்த மாதிரி இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு எப்படி தேவையோ நம்ம அது மாதிரி கொண்டு வரணும். ஸோ அந்த இன்டென்சிட்டியை வந்து ஃபஸ்ட்டு நல்லா குறைச்சிடுங்க. ஸோ இந்த இன்டென்சிட்டியை நீங்கள் குறைச்சாலே உங்களுக்கு போதும். மோஸ்ட்லி இந்த மாதிரி உங்களுக்கு இது மாதிரி ரெடி ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து நிறைய ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி வரும். ட்ரையல் அண்ட் எரர்னா அதாவது ஃபஸ்ட்டு பண்ணுவீங்க, அப்புறம் அது உங்களோட அவுட்புட் வராது, அப்புறம் நீங்கள் மறுபடியும் பண்ணணும், அப்புறம் கொஞ்சம் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணணும், அப்புறம் ப்ராப்பரான அவுட்புட் வராது, கொஞ்சம் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்படி கொஞ்சம் அப்படி மாற்றி பண்ணி கடைசியில் அப்படி தான் வந்து கடைசியில் ப்ராப்பரான அவுட்புட் வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் இன்னும் கொஞ்சம் வேல்யூ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து இப்போ நமக்கு வந்து அந்த ப்ராப்பரான அந்த வால்யூமெட்ரிக் இது வருது. ஆனால் என்ன ஒரு இதுனா நமக்கு வந்து இதில் என்ன ஆகுதுன்னா இந்த லைட் வந்து நல்லா ஸ்கேட்டர் ஆகுது, அதாவது நல்லா பிரிஞ்சு போகுது. ஸோ அது வந்து நமக்கு கரெக்டாக அந்த ஜன்னலில் மட்டும் வேணும். அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இதில் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்த பண்ணணும். அது என்னன்னா இதில் வந்து இன்னொரு ஒரு கியூப் வைக்கிறேன். அதே மாதிரி அந்த லைட் இருக்குல்ல, இந்த லைட் அப்படி கொண்டு வந்து கரெக்டாக அப்படி ஜன்னல் கிட்ட கொண்டு வந்துடுறேன் இப்படி. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அந்த லைட் ரேஸ் தெரியுது பாருங்க. உங்களுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லைட் ரேஸ் வந்து உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். ஓகே, நீங்கள் எவ்வளோ இன்னொன்று என்ன பண்ணான்னா அந்த இதை இன்னும் கொஞ்சம் அதிகமாகப்படுத்துகிறேன். இந்த கியூப் இருக்குல்ல, இந்த கியூபை நல்லா அப்படி பெருசாக்கி வச்சுக்குவோம். பெருசாக்கி வச்சுக்கிட்டு இந்த லைட்டை வந்து நல்ல ஜன்னல் கிட்ட கொண்டு வந்து வைக்கிறேன். ஸோ கிட்ட வச்சு அப்படி லைட்டோட ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட வால்யூமெட்ரிக் கியூபை செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜீரோ 0.2 வச்சுக்கிறேன். இதை வந்து 0.01 வச்சுப்போம். ஸோ நிறைய நீங்கள் வந்து இந்த மெத்தடில் வந்து ட்ரையல் அண்ட் இது செக் பண்ணி பார்க்கணும். இப்போ பாருங்க உங்களுக்கு அந்த வால்யூமெட்ரிக் அந்த லைட் ரேஸ் வந்து உங்களுக்கு தெரியுது பாருங்க. நான் இதில் ரெண்டர் இதை வந்து கூட்டிடுறேன். அப்புறம் அந்த வால்யூமெட்ரிக்னு ஒன்று இருக்கும். இதில் ரெண்டர் ப்ராப்பர்ட்டிஸில் வந்துட்டிங்கன்னா வால்யூமெட்ரிக்ஸ்னு இருக்கும். இதில் வால்யூமெட்ரிக் ஷேடோஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டைல் சைஸ் வந்து 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ டைல் சைஸ் 2ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் எனக்கு தெரிஞ்சு இதில் வேறு எதுவும் நம்ம பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு சாம்பிள்ஸ், வியூ போர்ட் சாம்பிள்ஸ் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன். ரெண்டர் சாம்பிள்ஸும் அதிகமாக வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு உள்ள புகையில் உள்ள அந்த இது மாதிரி லைட் ரேஸ் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு தெரியும். இப்போ கிளியராக இருக்குது. ஸோ இதுக்கு தான் வந்து வால்யூமெட்ரிக் லைட்ஸ்னு பேர். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த வால்யூமெட்ரிக் கியூப் நான் தூக்குனா ஜஸ்ட் லைட் மட்டும் தான் அங்கே இருக்கும். இங்கே பாருங்கள் லைட்டு மட்டும் தான் இருக்கும். உள்ளே வந்து ஏதோ ஒரு லைட் வந்து உள்ளே வருது. ஓகேங்களா, ஆனால் அது என்ன லைட்டு ஏது லைட்டுங்கிறது வந்து தெரியாது. அந்த புகை மூட்டம்லாம் அதில் இருக்காது. ஓகே, ஆனால் இதை நம்ம வந்து இந்த வால்யூமெட்ரிக் எனேபிள் பண்ணி விட்டா வச்சுங்களேன், அங்கே பாருங்கள் நல்ல புகை மாதிரி கிளியராக தெரியும். அதே மாதிரி இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இந்த ஜன்னலோட இந்த இதெல்லாம் வந்து அப்படியே கிளியராக நல்லா தெரியும். ஓகே, ஸோ இதான் வந்து இந்த வால்யூமெட்ரிக் லைட் தான் பாருங்களா, அந்த லைட் ஷேட்ஸ்லாம் அப்படியே நல்லா கிளியராக வருது பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ இதான் வந்து வால்யூமெட்ரிக் லைட் ஷேட்ஸ். இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு பக்காவான அவுட்புட் வரதுக்கு எவ்வளோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் கிளியரான அந்த பக்காவான அவுட்புட் வருது. ஸோ இதுதான் வந்து வால்யூமெட்ரிக் லைட்டு. ஸோ இதை நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒரு சில டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, நான் வந்து இந்த ப்ரோமோ ரெடி பண்ணுறதுல வந்து நான் ஈவன் இந்த படத்தோட இந்த ஷார்ட் ஃபில்மோட ஒவ்வொரு சீன் பை சீனாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து நான் பார்த்த வரைக்கும் இந்த வால்யூமெட்ரிக் லைட்டில் வந்து ஒரு சில பிரச்சனை வரும். ஓகேங்களா, அது ஒரு சில பிரச்சனை வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். இன்னும் ஈவன் வரைக்கும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
அது என்ன ரீசன், ஏன் வருது, எதுக்கு வருது, அதெல்லாம் எனக்கு ஒரு அளவும் புரியலை எனக்கு, சரிங்களா. ஆனால் அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். அது என்னன்னா, இந்த வால்யூமெட்ரிக் யூஸ் பண்ணினா மட்டும் நமக்கு ஒரு விஷயம் வருது. என்னன்னா, நான் வந்து சீன்லாம் ரெடி பண்ணிடுவேன். சீன்லாம் ரெடி பண்ணிட்டு அதை வந்து MP4 நான் வந்து ரெண்டர் பண்ணுறேன். பட் ரெண்டர் ஆகும்போது என்ன வருதுன்னா, அங்கே வந்து ப்ராப்பராக ரெண்டர் ஆகுது, ஓகேங்களா. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ரெண்டர் ஆகும்போது கடைசியில் திடீர்னு ஒரு சமயத்தில் என்ன ஆகும்னா, ஒரு ஃப்ரேமில் மட்டும் ஒரு பச்சை கலர் லைட்டு மாதிரி, அப்புறம் ஒரு ஃப்ரேமில் ஒரு ப்ளூ கலர் லைட்டு மாதிரி, ஒரு பிங்க் கலர் லைட்டு மாதிரி அங்கங்கே வருது. அது ஏன் வருதுன்னு தெரில. ரேண்டமாக ஏதோ ஒரு ஃப்ரேமில் ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக ஒரு ஃப்ரேமில் அப்படி வருது. அது என்ன ரீசன்னாலும் எனக்கு தெரியல. நான் செக் பண்ணி பார்க்கணும் அதை. ஸோ அதனால் ஒரு சின்ன டிப்ஸு, வால்யூமெட்ரிக் நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வந்து MP4 ரெண்டர் பண்ணாதீங்க. MP4க்கு பதிலாட்டு நீங்கள் வந்து இமேஜ் சீக்வன்ஸாக ரெண்டர் பண்ணுங்கள். சீன் பை சீன் அப்படியே இமேஜ் சீக்வன்ஸாக ரெண்டர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா ஃப்ரேமும் வந்து ஒவ்வொரு இமேஜாக ரெண்டர் ஆகும். அப்போ என்ன பண்ணலான்னா, ஏதோ ஒரு ஃப்ரேமில் வந்து உங்களுக்கு அந்த பச்சை கலர் லைட்டு சம்திங் வருது இல்லை, அதை வந்து நீங்கள் அந்த ஒரு ஃப்ரேமை மட்டும் மறுபடியும் ரெண்டர் பண்ணி இமேஜாக மறுபடியும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். MP4 ரெண்டர் பண்ணாலும் என்ன பிரச்சனைனா, நீங்கள் MP4 ரெண்டர் பண்ணிடுவீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரேமை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னா திருப்பி மறுபடியும் MP4 தான் ரெண்டர் பண்ணணும். அது நமக்கு தெரியாது, மறுபடியும் அந்த இது வரலாம், அந்த இஷ்யூ. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், இமேஜ் சீக்வன்ஸாக ரெண்டர் பண்ணுங்கள். நான் வேணா உங்களுக்கு ஒரு இதை காட்டுறேன் இருங்க. நேற்று நான் ஒரு சீன் வந்து ரெண்டர் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், இது வந்து நேற்று ஒரு சீன் நான் ரெண்டர் பண்ணது. எல்லாமே வந்து இமேஜ் சீக்வன்ஸாக ரெண்டர் பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இமேஜ், எல்லாமே இமேஜ் சீக்வன்ஸு. ஓகே, எல்லாமே இமேஜ் சீக்வன்ஸாக ரெண்டர் பண்ணியிருக்கேன். இல்லை ஏதோ ஒரு 2-3 ஃப்ரேமில் மட்டும் அந்த பச்சை கலர் லைட்டு மாதிரி வந்துச்சு. காரணம் என்ன, இதில் வந்து வால்யூமெட்ரிக் லைட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால அந்த சீனில் வால்யூமெட்ரிக் லைட்டு வரும். ஸோ அதனால வந்து நான் என்ன பண்ணேன்னா, எல்லாத்தையும் இமேஜ் சீக்வன்ஸாக ரெண்டர் பண்ணிட்டேன். ஒரு ஃப்ரேம் 2 ஃப்ரேமில் வந்துச்சு தெரியுமா, அந்த ஒரு ஃப்ரேமை மட்டும் மறுபடியும் ரீரெண்டர், அந்த ஒரு ஃப்ரேமை மட்டும் ஜஸ்ட் ரெண்டர் இமேஜ் கொடுத்து, இமேஜ் ரெண்டர் ஆனவுன்னா அதை இமேஜாக சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அப்படி சேவ் பண்ணால் என்ன ஆகும், நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. MP4 ரெண்டர் பண்ணி அது தப்பு வந்துச்சுன்னா திருப்பி ரெண்டர் பண்ணாலும் வேற ஃப்ரேமில் வரும். அது உங்களுக்கு அந்த சைக்கிள் உங்களுக்கு திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அந்த இதெல்லாம் பண்ணாதீங்க. வால்யூமெட்ரிக் யூஸ் பண்ணால் எப்பவுமே வந்து உங்களுக்கு இமேஜ் சீக்வன்ஸை ரெண்டர் பண்ணுங்க. ஆக்சுவலாக நான் வந்து இதை இன்னொரு டுட்டோரியல் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது என்னன்னா, இதை பாருங்க, வால்யூமெட்ரிக் லைட் டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து செஞ்சு காட்டுறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இது வரும். அதனால தான் ஃபஸ்ட் நான் வால்யூமெட்ரிக்னா என்னன்னு நான் ஃபஸ்ட் சொல்லி கொடுத்தேன், ஓகேங்களா. ஸோ இந்த டுட்டோரியல் வந்து அதுக்கு அடுத்து வரும். இது வரும், அந்த டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி இதே மெத்தட் வந்து நான் உங்களுக்கு ஹிட் ஃபிலிமில் சொல்லி கொடுத்தேன். டைம்லைன் பேஸ்டு VFX யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்தேன். இது 3Dயில் சொல்லி கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல ஒரு டுட்டோரியலை சந்திக்கிறேன். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். கீழே ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா ஆஃபீஸ் ஒர்க்கையும் நான் பார்க்கணும்ல. அதனால் கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த டுட்டோரியல் பார்க்குறேன். நன்றி, பாய்.